ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2024ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன ட்விஸ்டர்ஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்க போறோம். படத்தோட பட்ஜெட்டை கேட்டா மிரண்டு போயிடுவீங்க. கிட்டத்தட்ட 1674 கோடி. சரி, இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட கிளை மாநிலங்கள்ல ஒண்ணுதான் ஒக்லஹோமா. அடிக்கடி இங்க சூறாவளி வீசுறது வழக்கம். இது மூலமா நிறைய அப்பாவியான உயிர்கள் பறிபோகுது. இது தெரிஞ்சுக்கக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோயின் அந்த சூறாவளியை எதிர்த்து மக்கள் உயிரை காப்பாத்துறதுக்காக அதை மொத்தமா அழிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. கடைசியில இவங்க அந்த சூறாவளியை போட்டு தள்ளாங்களா இல்ல அந்த சூறாவளி நம்ம ஆளுங்களை போட்டு தள்ளிச்சா? சோ இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சொல்லிருப்பாங்க. இதான் இந்த படத்தோட முழு கதையுமே. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு படம் எப்படி இருக்குங்கிற விஷயத்த கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல அந்த ஒக்லஹோமான்னு சொல்லப்படக்கூடிய மாநிலத்தை காட்டுறாங்க. நம்ம ஷார்ட்டா ஊரோட பேரை கோமான்னு மைண்ட்ல வச்சுப்போம். வெட்ட வழியான புல் பகுதியில நம்ம படத்தோட ஹீரோயின் கேமராவோட நிக்கிறாங்க. அப்ப எதையோ ஒன்ன பார்த்து ஷாக் ஆயிட்டு வேக வேகமா வேன்குள்ள ஓடி வராங்க. பார்த்தா உள்ள ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தூங்கிட்டு இருக்கா. டே சீக்கிரம் எழுந்துரு, நமக்கான நேரம் வந்துருச்சு. உடனே அவசர அவசரமா மத்த நண்பர்களும் கிளம்புறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல மொத்தமா 5 பேர் இருக்காங்க. ஒன்னு ஹீரோயின், ரெண்டாவது பாய் ஃப்ரெண்ட், மூணாவதா மைலோன்னு ஒரு பொண்ணு, நாலாவதா எரிக்கு, அஞ்சாவதா மார்க். அதுக்கப்புறமா பாய் ஃப்ரெண்ட் கேமரால ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயினும், பாத்தீங்களா எங்களோட தெற்கு பகுதியில ஒரு சின்ன சூறாவளி காத்து உருவாயிட்டு இருக்கு. கவலைப்பட தேவையில்ல, அதை எங்களால கண்டிப்பா அழிக்க முடியும். தோ இந்த பேரல் ஃபுல்லாவே நிறைய பாலிமர்ஸ் இருக்கு. இதை மட்டும் சூறாவளிக்கு பக்கத்துல கொண்டு போனா போதும். அங்க இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை இந்த பாலிமர்ஸே உறிஞ்சிரும். வெளிப்புறத்துல ஈரப்பதம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா சூறாவளிக்கு பலம் கம்மியாயிடும். சோ நினைச்ச மாதிரியே நாங்க அதை அழிச்சிருவோம். சரி, இவ்வளவு பேசுறாளே, ஒருவேளை ஹீரோயின் சயின்டிஸ்டான்னு கேட்டா கிடையாது. எங்க இருக்க 5 பேருமே ஹை ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இயற்பியல் சம்பந்தமா ஒரு ப்ராஜெக்டா ஒப்படைச்சாகணும். சோ அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வேக வேகமா அந்த சூறாவளியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கார்ல போயிட்டு இருப்பாங்க. குறிப்பிட்ட இடத்துலயே மார்க் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க மட்டும் அந்த சூறாவளி கிட்ட போங்க, ஏன்னா நான் தள்ளி இருந்தா மட்டும்தான் சூறாவளி வண்டியில இருக்க நானோ ரேடார்ஸ் உரியும் போது அதோட அளவையும் அது எங்க நகருதுங்கிற விஷயத்தையும் என்னால கண்டுபிடிக்க முடியும். சரின்னு மீதி இருக்க 4 பேர் மட்டும் அந்த பாலிமர்ஸை தூக்கிட்டு வேக வேகமா சூறாவளிக்கு பக்கத்துல போறாங்க. ஆனா நினைக்கிறத விட அதிகமான மழையும் பயங்கரமான காத்தும் வீசிட்டு இருக்கு. ஆனா சுத்தி முத்தி கவனிக்கும் போது சூறாவளி எங்க இருக்குங்கிற விஷயமே தெரியல. அப்பதான் ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்த்து செமையா ஷாக் ஆகிறா. ஏன்னா சூறாவளி முன்னாடி இல்ல, இவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கு. ரைட்ரா, இதுக்கு மேல நம்மளால உள்ள இருக்க முடியாது. இவங்க பேரல்ஸை கொண்டு வந்த ட்ராலி இருக்குல்ல, அதை சாலைகள்ல வச்சுட்டு வேக வேகமா அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினும் இந்த புயலோட சக்தியை பார்க்கும்போது இது ஈவனா தான் இருக்கணும். ஆக்சுவலா E1 அப்படிங்கிறது ஒரு சாதாரண சின்ன புயல். அதுவே E5 அப்படின்னா இருக்கிறதுலயே அதி பயங்கரமான புயல். இப்ப நம்ம ஆளுங்க பிளான் போட்ட மாதிரியே அந்த சூறாவளி காத்து கொஞ்சம் கொஞ்சமா பேரல்ல வைக்கப்பட்டிருந்த பாலிமர்ஸையும் குட்டி குட்டியான ரேடார்ஸையும் அலேக்கா தூக்கிருச்சு. இன்னொரு பக்கத்துல இது எல்லாம் கவனிக்கக்கூடிய மார்க், பசங்களா நினைக்கிறத விட ரேடார் 20,000 அடி போயிருச்சு. ஆரம்பத்துல இதை கேட்டு மொத்த பேரும் சந்தோஷப்பட்டாலும் கூட அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா ரேடார் 20,000 அடியோட நிக்காம 70,000 அடி வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்படின்னா இவங்க நினைச்ச மாதிரி இது ஒரு சின்ன புயல் இல்லங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அதே டைம்ல பாலிமர்ஸை உறிஞ்சதால அந்த சூறாவளியோட வேகம் கம்மியா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிடும். பார்த்தா அது மாதிரியும் எதுவும் நடக்கல. ஆக்சுவலா இவங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா இப்ப அந்த சூறாவளி காத்து இவங்களோட காரை துரத்தி வந்துட்டு இருக்கு. குறுக்க இருக்கிற மரம் கட்டணி எல்லாம் அலேக்கா காத்துல பறந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல தெரியாதனமா வண்டி அங்க இருக்க பள்ளத்துல மாட்டிக்கிச்சு. ரொம்ப நேரத்துக்கு காருக்குள்ளேயே இருக்க முடியாது. கண்டிப்பா காரையும் அந்த சூறாவளி தூக்கிறோம். சோ வேற வழி இல்லாம பக்கத்துல ஒரு பாலம் இருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. உடனே அங்க போய் ஒளிஞ்சுக்கலான்னு 4 பேரும் வேகமா ஓடும் போது முதல்ல கூட வந்த எரிக்க அந்த சூறாவளி காத்து அலேக்கா தூக்கிருச்சு. முதல்ல ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் அந்த பாலத்தோட அடிப்பக்கத்துல இருக்க ஒரு கம்பியை பிடிச்சுப்பாங்க. அடுத்து தன்னோட ஃப்ரெண்டு மயிலவை காப்பாத்தலான்னு கையை கொடுக்கும் போது இவ கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, பக்கவாட்டுல இருந்து பறந்து வந்த ஒரு பெரிய கட்டை டப்புன்னு மயிலோ மேல அடிக்க இப்ப இவ்வளவு தெரியாதனமா அந்த சூறாவளியில மாட்டி இறந்து போயிடுவா. நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து போன ஹீரோயின் பக்கத்துல இருக்க இரும்பு கம்பிகளை டைட்டா பிடிச்சுப்பா. அவளை கவர் பண்ண மாதிரி இந்த பாய் ஃப்ரெண்டும் படுத்துப்பான். கவலைப்படாத, நான் உன் கூட பக்கபலமா இருப்பேன், எப்பவுமே உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பறந்து வந்த இன்னொரு இரும்பு கம்பி டப்புன்னு பாய் ஃப்ரெண்டு மேல அடிச்சு இவனும் கடைசியா அந்த சூறாவளியில மாட்டி இறந்து போயிடுவான். தான் கூட இருந்த 3 நண்பர்களை இழந்துட்டோங்கிற வேதனையோட நம்ம ஹீரோயின் சூறாவளி மறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில வராங்க. அந்த இடம் ஃபுல்லாவே வெறும் இடிபாடுகள் மட்டும்தான் இருக்கு. நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்மளோட ஆராய்ச்சிக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸையே பலிக்கடை வாக்கிட்டோம்னு ஹீரோயினுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. இங்க கட் பண்ணா அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோயின் தன்னோட சொந்த ஊரை விட்டு பக்கத்துல இருக்க நியூயார்க்கு வந்திருக்கா. ஆக்சுவலா இங்கேயுமே நம்ம ஆளு வானிலைகளை கணிக்கக்கூடிய ஒரு வேலையில இருக்கா. சோ வழக்கம் போல தன்னோட வேலைக்காக ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது கரெக்டா இவளோட அம்மா கால் பண்றாங்க. ஆனா நம்ம ஆளு அந்த காலை கட் பண்ணி விட்டுருவா. ஏன்னா தான் நண்பர்கள் இறந்து போனதுல இருந்து இவ பெருசா யாருகிட்டயும் பேசுறதே கிடையாது. கூடவே இப்ப அந்த மார்க் கூட எங்க இருக்கான்னு தெரியல. அடுத்த நேரா தன்னோட ஆபீஸ்க்கு வந்தவ வழக்கம் போல ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கும் போது, ஏமா கேட்டு உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு என்னன்னு புரியாம இவளும் பக்கத்துல இருக்க அறைக்கு வந்து பார்த்தா அங்க இவளோட ஃப்ரெண்டு மார்க் நிக்கிறான். 5 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் பாக்குறாங்க. சோ கட்டி பிடிச்சு பாச மலையை புழிஞ்சிட்டு வெளியில வராங்க. ஏண்டி உனக்கு இவ்வளவு நாள் எத்தனை போன் பண்ணிருப்பேன், ஆனா நீ ஒரு முறை கூட கால் எடுக்கல, மன்னிச்சிரு. உன்கிட்ட மட்டும் இல்ல என் அம்மா கிட்ட கூட பேசி பல நாள் ஆயிடுச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக சம்பந்தமே இல்லாம உன்னோட மாநிலத்தை விட்டு இங்க வரைக்கும்
வந்தேன் மன அமைதிக்காக. ஒவ்வொரு நாளுமே அங்க வரக்கூடிய சூறாவளிகளை பார்க்கும்போது இறந்து போன நம்மளோட நண்பர்களை பத்தின ஞாபகங்கள் தான் அதிகமா வருது. சரி அதெல்லாம் விடுத்தல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏப்பா நான் ஒரு ராணுவ வீரன், கடந்த 5 வருஷங்களா நான் அங்கதான் வேலை பார்த்தேன். கொஞ்சம் நீயே இதை பாரு. நாங்க வேலை பார்க்கும்போது ராணுவத்தை சேர்ந்தவங்க எதிரிகளோட ஏவுகணைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சக்தி வாய்ந்த ரேடாரை உருவாக்குனாங்க. இதை பயன்படுத்தி பல்லாயிரம் மைல் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற விஷயத்தை கூட எங்களால தெளிவா பார்க்க முடியும். நினைச்சு பாரு, ஒருவேளை இதை மட்டும் சூறாவளிகளுக்கு எதிராக பயன்படுத்தினா அதோட அசைவுகளை ரொம்ப துல்லியமா நம்மளால கண்காணிக்க முடியும். என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இவ்வளவு பெரிய கட்டடத்தை எப்படி உன்னால சூறாவளிக்கு பக்கத்துல கொண்டு போக முடியும்? அதுக்குதான் என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. இந்த டம்ளரை ஒரு சூறாவளியா நினைச்சுக்கோ. நம்ம ஒரு பெரிய ரேடாரை உருவாக்குறதுக்கு பதிலா சின்ன சின்ன ரேடாரை முக்கோண வடிவத்துல சூறாவளிக்கு வெளியில வைக்கும் போது அது ஒரு 3D ஸ்கேனர் மாதிரி முழுக்க முழுக்க நமக்கு எல்லா தகவலையும் கொடுத்துரும். அட செம ஐடியா. இது மூலமா நிறைய மக்களோட உயிரை காப்பாற்ற முடியும்ல? ஆமா, ஆனா இது எல்லாத்தையுமே என்னால தனியா பண்ண முடியாது. எனக்கு உன்னோட உதவி தேவை. எது? ஏன் உதவியா? ஏண்டாடே, நம்ம நண்பர்கள் இறந்து போன விஷயத்த பக்கத்துல இருந்து பார்த்த ஒரே ஒரு ஆளு அது நான் மட்டும்தான். சோ மறுபடியும் எனக்கு அந்த சூறாவளியை நேருக்கு நேரா சந்திக்கிறதுக்கான தைரியம் இல்ல. சோ அதனால உன்னை பார்த்த வரைக்கும் சந்தோஷம். இந்தா குடிச்ச காஃபிக்கான காசுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இறந்து போன இவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இவள டக்குன்னு கட்டிப்பிடிக்கிற மாதிரி தெரியுது. பயந்து போனவ கண்ண முழிச்சு பார்த்தா இவ கண்டது எல்லாமே வெறும் கனவு. சடனா ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு படிச்சு பார்க்கும்போது அதை அனுப்பி இருக்கிறது மார்க். தபரு நேத்து நைட்டு மறுபடியும் ஊருக்குள்ள ஒரு சூறாவளி வந்திருக்கு. ஒவ்வொரு நாளுமே நம்மளோட மாநிலத்துக்குள்ள இருக்க மக்கள் ஆபத்துக்குள்ளாகிறாங்க. சோ தயவு செஞ்சு எனக்காக ஒரு வாரம் மட்டும் திரும்ப ஊருக்கு வா. கரெக்டா நீ சூறாவளி எங்க வரப்போகுதுங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு சொன்னா போதும். மத்தபடி எல்லா வேலையும் என்னோட டீமே பாத்துப்பாங்க. ஆரம்பத்துல யோசிக்கிற ஹீரோயின் அதுக்கப்புறமா சரின்னு சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நியூயார்க்கை விட்டு ஹீரோயின் தன்னோட மாநிலத்துக்கு கார்ல போயிட்டு இருப்பா. அப்பதான் உள்ள நிறைய ஹைடெக்கான டெக்னாலஜி இருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. ஆமா, உனக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு யாரு பணம் கொடுத்தா? கவலைப்படாத, எனக்கு நல்ல இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்தவங்க வண்டியை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டாப் பண்றாங்க. பார்த்தாங்க இவங்கள மாதிரியே சூறாவளிகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்கானுங்க. இங்கதான் மார்க் தங்களோட டீமை பத்தி ஹீரோயினுக்கு இன்ட்ரோ கொடுக்குறான். அதுல அந்த வெள்ளை காஸ்டியூம் போட்டிருக்கான் பாத்தீங்களா, இவனை ஷார்ட்டா டக்லஸ் மைண்ட்ல வச்சுப்போம். இந்த மார்க் இல்லாத நேரத்துல இந்த டக்லஸ் தான் ஃபுல் டீமையும் கண்ட்ரோல் பண்ணுவான். அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு 3 வண்டி வருது. அப்ப மத்தாளுங்களை பாருங்களேன், ஐ ஜாலி ஜான் வந்துட்டான், இனிமே ஆட்டம் காலை கட்ட போகுது அப்படி இப்படின்னு ஆறாவரமா கத்திட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா ஜானுங்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோ. ஆக்சுவலா ஒரு சூறாவளி வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்து ஓடுவோம்ல. ஆனா ஹீரோ அப்படி கிடையாது. அந்த சூறாவளிக்குள்ளேயே போயிட்டு வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணுவான். அது மூலமாவே இவங்களுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கையில கேமராவோட இருப்பான். சோ அவனை ஷார்ட்டா கேமராமேன் மைண்ட்ல வச்சுப்போம். அடுத்து வேனோட கதவை திறந்துகிட்டு லீட்டான ஒரு பொண்ணு வரா. ஹீரோவோட பேரை போட்டு ஒரு டிஷர்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. அதை அதிக பணத்துக்கு வெளியில வித்துக்கிட்டு இருக்கானுங்க. சொல்ல போனா இது மட்டும் கிடையாது, குடிக்கிறதுக்கு ஜூஸ் முத கொண்டு எல்லாத்தையுமே பணத்துக்காக தான் விக்கிறானுங்க. இந்த 3வது ஆள கண்ணாடிக்காரனே மைண்ட்ல வச்சுப்போம். அடுத்த ஹீரோயின் மட்டும் கையில ஒரு டிவைஸ் வாங்கிட்டு பக்கத்துல இருக்க புல்வெளிக்கு வரா. ஏன்னா அடுத்த சூறாவளி எங்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இவரோட மன ரீதியா யோசிச்சு பாக்குறா. இருந்தாலும் டக்லஸ்க்கு மட்டும் இந்த ஹீரோயின் மேல நம்பிக்கையே இல்ல. இதுக்கிடையில நம்மால புல்வெளியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பூவை கையில எடுக்கிறா. அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூக்களை பிச்சு அழகா கையை நீட்டும் போது அது சரியா நேர் திசையில பறந்து போகுது. அப்படின்னா இந்த பக்கம் தான் புயல் வரப்போகுதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். என்னோட பேர் ஜான். ஆமா நீ யாரு? என்ன எல்லாரும் ஷார்ட்டா கேட்டுன்னு கூப்பிடுவாங்க. நியூயார்க்ல இருந்து இங்க வந்திருக்கேன். சரி சரி, நானும் உன்ன மாதிரி கருவிகளை நம்ப மாட்டேன். குழப்பமா இருக்கும் போது தோ இதே மாதிரியே பூக்களை பிச்சு காத்துல பறக்க விடுவேன். அது மூலமா அடுத்த சூறாவளி எங்க வரப்போகுதுங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிப்பேன். உன்னோட மனசாட்சி இப்ப எந்த பக்கம் போகணும்னு சொல்லுது? அதுவா, மேற்கு பகுதிக்கு போயாகணும். சரின்னு ஹீரோவும் மேற்கு பகுதிக்கு போலான்னு டீமை ரெடி பண்ணும்போது ஹீரோயின் நேரா மார்க்குக்கு பக்கத்துல வந்து நம்ம போக வேண்டியது மேற்கு இல்ல வடக்கு. சீக்கிரம் ஜான் போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துக்கு போயாகணும். ஆனா ஹீரோ ஹீரோயின் போற விஷயத்த பாத்துட்டான். சோ கோவத்தோட இப்ப அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். நம்ம ஆளுங்க நினைச்ச மாதிரியே இவங்க போற பாதையில சூறாவளி உருவாக ஆரம்பிக்குது. இப்ப வலது பக்கத்துல 2 காரும் இடது பக்கத்துல 2 காரும் தனியா பிரியுது. ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி இவங்க 2 ரேடார்ஸ சரியான பாதையில ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்ப 3வது ரேடார் அது மார்க் ஓட்டிக்கிட்டு இருக்க இந்த காருக்குள்ளதான் இருக்கு. சோ அடுத்த அந்த சூறாவளி எந்த பாதையில போகுதுங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு பொறுமையா வண்டியை ஓட்டிட்டு போகும்போது கரெக்டா ஹீரோவோட கார் குறுக்க வருது. நடக்கிற எல்லா விஷயங்களையுமே இந்த கேமராமேன் லைவ்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா காரோட பேக் சீட்ல ஒரு கண்ணாடி போட்ட ஆள் உட்கார்ந்து இருக்கான்ல, அவன் ஒரு பத்திரிக்கையாளர். சோ சூறாவளியை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். அதனாலதான் ஹீரோ கிட்ட உதவி கேட்டு இங்க வந்திருக்கான். ஹீரோயினும் மார்க்கும் சாலைகள்ல வண்டியை ஓட்டுவாங்க. ஆனா ஹீரோ அப்படி கிடையாது. காடு மேடுக்குள்ளலாம் அசால்ட்டா வண்டியை விட்டு திருப்பிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அங்க சுத்திக்கிட்டு இருந்த ஒரு காற்றாலை டப்புன்னு உடைஞ்சிரும். நேரா ஒரு ரெக்க பறந்து வந்து நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்க காருக்கு முன்னாடியே தொப்புன்னு விழும். நல்ல வேலை நூலிலையில நம்ம ஆளுங்க எஸ்கேப் ஆகி வெளியில வந்துருவாங்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோயினும் மார்க்கும் ரேடாரை வைக்கிறதுக்கான 3வது பகுதிக்கு வந்துட்டாங்க. வண்டியில வரும்போது ஹீரோயினுக்கு எந்த ஒரு பதட்டமும் இருந்திருக்காது. ஆனா மறுபடியும் ஒரு சூறாவளியை ரொம்ப ரொம்ப பக்கத்துல பார்க்கும்போது இவளால அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வேணா இங்க ரேடார்லாம் வைக்க முடியாது, வா இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு மறுபடியும் வண்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டாங்க. இங்க ரேடாரை வைக்கலான்னு கீழே இறங்குவாங்க. பார்த்தா அந்த சூறாவளி ரொம்ப தூரத்துல தள்ளி இருக்கு. சோ ரேடாரை வச்சாலும் கண்டிப்பா எந்த யூஸும் இல்ல. என்ன மன்னிச்சிரு, இது எல்லாம் என்னோட
என்னோட தப்பு, பரவாயில்ல விடு, உனக்குள்ள இருக்க பயத்தை என்னால ஃபீல் பண்ண முடியுது. இந்த மாதிரி இவனுங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க, அப்ப ஹீரோவோட கார் பக்கத்துல வந்துட்டு, ஏண்டி நியூயார்க் தக்காளி, நீ என்ன ஏமாத்த பாக்குறியா, இப்ப பாரு என் ஆட்டத்தன்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டு போய் நேரா அந்த சூறாவளிக்குள்ள விட்டாங்க. பக்கத்துல உட்கார்ந்துருக்க ரிப்போர்ட்டர் பையன் கதறிக்கிட்டு இருக்கான், ஏடா சண்டால பாவி, இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்னு. ஆனா ஹீரோ அதையெல்லாம் கேட்காம கெக்க பக்கம் சிரிச்சுக்கிட்டு நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு நேரா புயலுக்குள்ள வண்டியை விட்டாங்க. அங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எந்த ஒரு தகவலும் இல்ல. ஆனா கடைசியில வானத்துல போய் டப்பு டப்புன்னு வெடி வெடிக்கிற விஷயம் மட்டும் தெரியுது. தூரத்துல இருந்து இதை கவனிக்கிற ஹீரோயினும், ஏப்பா அவனுக்கு எதுவும் பைத்தியமா, என்ன சூறாவளிக்குள்ள போய் வெடி வச்சிட்டு இருக்கானுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க இருந்த சூறாவளி நகர்ந்து போயிடும். காரோட உள்ள போன ஹீரோ கேமராமேன் யாருக்கும் எதுவும் ஆகல. ஆனா ரிப்போர்ட்டர் மட்டும் நடந்த சம்பவத்தால பையன் வாந்தி எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு காலையில அவங்க இருந்த அதே இடத்துக்கு திரும்ப வராங்க. ஆக்சுவலா இந்த இடத்தோட பேரு டொர்னாட்டோ பார். எது டொர்னாட்டோவா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? பெருசா ஒண்ணு இல்ல, சூறாவளியத்தான் அப்படி சொல்றானுங்க. உடனே மார்க்கும், நீ உன்னோட வீட்டுக்கு போக விரும்பலன்னு எனக்கு தெரியும், அதனால இங்கேயே உனக்கு ஒரு ரூம் புக் பண்ணிருக்கேன், காலையில மறுபடியும் நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மார்க் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அடுத்த நேரா ஹீரோயின் தன்னோட அறைக்குள்ள போலான்னு பாக்கும்போது டக்குனு ஹீரோ உள்ள போந்து, என்னமா சூறாவளிய தூரத்துல இருந்தே வேடிக்கை பாத்தீங்க போல, நல்லவங்களை போய் சொல்லி ஏமாத்தலான்னு பார்த்தா இதான் நடக்கும். சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும், என்ன மன்னிச்சிரு, ஒரு தொழில்னு வந்துட்டா போட்டி இருக்கிறது ரொம்ப முக்கியம், அதனாலதான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், தேவைப்பட்டா மறுபடியும் போய் சொல்லுவேன். ஆமா நீங்க எல்லாம் எந்த காலேஜ்ல படிச்சீங்க, உங்களுக்குள்ள இருக்க திறமைகளை பார்க்கும்போது ஒருவேளை எல்லாருக்கிட்டையுமே கோல்டு மெடல் இருக்கா? மொத்த பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறானுங்க. ஏமா எங்களை பார்த்தா படிச்சவனுங்க மாதிரியா இருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஹீரோவை தவிர மத்த யாருமே படிச்சவங்க கிடையாது. ஒருவேளை ஜானோட திறமைகளை பார்த்து நீங்க கண்ணு வச்சிருந்தா எப்ப வேணா எங்க டீம்ல வந்து சேர்ந்துக்கலாம். ஆனா நம்ம ஆளு கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே தன்னோட அறைக்குள்ள போயிடுவா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. மார்க்கும் டக்ளஸும் ஒரு கடையில மீட் பண்றாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. உடனே மார்க் முன்னாடி உட்கார்ந்து இருக்க ஆளை கை காட்டி, இவரு பக்கத்து ஊரை சேர்ந்த மார்ஷல், சூறாவளியால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்குல்ல அவங்களோட இடத்தை பணம் கொடுத்து வாங்கிட்டு பாதுகாப்பா நகரத்துக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்காரு. சொல்ல போனா நம்ம வேலைக்காக அதிக பணத்தை செலவு பண்ண ஆளே இவருதான். சரி அப்படின்னா நீங்க பேசிட்டு வாங்க, நான் வெளியில போறேன்னு இவ மட்டும் கிளம்பிட்டா. பொறுமையா அங்க இருக்க வானிலைகளை பார்க்கும்போது கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய மேகம் இருக்கு. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வரா. என்னாச்சு, மறுபடியும் ஒரு சூறாவளியை கண்டுபிடிச்சிட்டியா? கண்டிப்பா கிடையாது, தோ அங்க இருக்க மேகங்கள் ரொம்ப சாதாரணமா இருக்கு, காற்றோட ஈரப்பதமும் ரொம்ப நார்மலா இருக்கு, ஒருவேளை இன்னைக்கு நம்மளால புயலை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு ஹீரோவை விட்டு வெளியில வந்தவ வேக வேகமா மார்க் கிட்ட ஓடி வந்து, வண்டி எடு, நம்ம உடனே இன்னொரு புயல் கிட்ட போயாகணும். இதை கவனிக்கிற ஹீரோ சும்மா இருப்பானா? தன்னோட டீமை கூட்டிக்கிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்ப லீட்டா வானத்துல ட்ரோனை பறக்க விட்டு சரியா அந்த புயல் எந்த பக்கத்துல வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் கெஸ் பண்ண மாதிரியே கண்ணுக்கு முன்னாடி சூறாவளி உருவாயிருக்கு. ஆனா அது ஒண்ணு கிடையாது, இரட்டை சூறாவளி. இத தன்னோட கார்ல இருந்து கவனிக்கக்கூடிய ஹீரோவும், ஒரு இடத்துல 2 சூறாவளி உருவாச்சுன்னா அந்த 2ல ஒண்ணு மட்டும் தான் நிலையா இருக்கும், இன்னொன்னு மறைஞ்சு போயிடுமா. அதனால உண்மையான சூறாவளி எதுங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும். சோ அப்படி பார்க்கும்போது ஹீரோவோட கண் பார்வையில ஒரே ஒரு சூறாவளி மட்டும் தான் ரொம்ப பெருசா இருக்கு. சோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்மால் போயிடுவான். பின்னாடியே ஹீரோயினும் போலான்னு நினைப்பா. அந்த நேரத்துல பக்கவாட்டுல இருந்து ஒரு பயங்கரமான காத்து வீசுற விஷயத்த கவனிக்கிறா. அப்படின்னா காத்தோட திசையில தான் சூறாவளி நகரும், நேர திசையில கண்டிப்பா நகராதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஹீரோ கூட போகாம அங்க இருக்க சின்ன சூறாவளியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ காருக்குள்ள இருந்து இதெல்லாம் பார்த்து கெக்க பக்கம் சிரிக்கிறான். அவங்களுக்கு என்ன பைத்தியமா, சம்பந்தமே இல்லாம மறைய போற சூறாவளியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி நம்மளோட வேலையை பார்க்கலான்னு சூறாவளிக்கு பக்கத்துல வந்தவங்க காருக்குள்ள இருக்க ஒரு பட்டனை பிடிச்சு அழுத்தினதுமே அடிப்பக்கத்துல குழிய தோன்றதுக்கு ஒரு ட்ரில்லர் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தரைக்குள்ள இறங்கி ஹீரோவோட கார் நகர முடியாத மாதிரி அதே இடத்துல மொத்தமா லாக் பண்ணிடுச்சு. அப்படின்னா ஹீரோ இந்த ட்ரிக்க வச்சுதான் இதுக்கு முன்னாடி வந்த சூறாவளிக்குள்ளேயும் போயிருப்பான் போல. ஆனா நம்மளோட கெட்ட நேரம் பக்கத்துல வந்த சூறாவளி டப்புன்னு மறைஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா ஏமாந்தது ஹீரோயின் கிடையாது, நம்ம தாங்கிற விஷயத்த ஹீரோ இப்பதான் புரிஞ்சுக்கிறான். இதுக்கிடையில புயல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மார்க், இந்த முறை உன்னால கரெக்டா ரேடார வைக்க முடியுமா? முடியும், எனக்குள்ள இருக்க பயத்தை நான் எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறேன். இப்படி எல்லாம் பேசி முடிச்சுட்டு பிளான் போட்ட மாதிரியே சூறாவளிக்கு எதிராக 3 ரேடார வச்சுட்டாங்க. ஆனா பிரச்சனையே இனிமேதான் ஆரம்பிக்குது. சூறாவளி காத்தோட வேகத்தால இவங்க செட் பண்ணி வச்சிருந்த ரேடார் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே ஒண்ணு அலேக்கா காத்துல புடிங்கிட்டு போயிருச்சு. அது மட்டும் கிடையாது, கண்ணுக்கு முன்னாடி இருக்க அந்த சூறாவளி பொறுமையா இவங்க பக்கமா வந்துட்டு இருக்கு. சோ வேக வேகமா வண்டியை ரிவர்ஸ்ல ஓட்டிட்டு வந்து பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள வண்டியை விட்டாங்க. நல்ல வேலை நூலிலையில உயிருக்கு பாதகம் தராம அந்த சூறாவளி காத்து அங்க இருந்து கடந்து போயிடும். உடனே ஹீரோயினும், அந்த சூறாவளி பக்கத்துல இருக்க ஊரை நோக்கி போயிட்டு இருக்கு, நம்ம உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், கவலைப்படாத, ஏற்கனவே அந்த மார்ஷல் கண்டிப்பா உதவிக்காக போயிருப்பாரு, ஏடா அதுக்கு நம்ம போகாம இருக்க முடியுமா, முதல்ல வண்டியை திருப்ப. சரின்னு நேரா பக்கத்துல இருக்க அந்த ஊருக்கு வந்து பார்த்தா குறுக்க இருந்த எல்லா வீடுகளையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு சூறாவளி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்கு. மார்க்கோ ஹீரோயினும் தங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே மார்ஷல் வந்திருக்காரு, நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். அடுத்த ஹீரோயின் சுத்தி முத்தி கவனிக்கும் போது அங்க ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்க டி ஷர்ட், ஜூஸ், அப்புறம் ஒரு சில உணவுகளை கொடுக்கற விஷயத்த கவனிக்கிறா. அடச்ச என்ன ஒரு கல்லஞ்சக்காரனுங்க, இங்க வந்து கூட பணத்துக்காக பொருளை வித்துட்டு இருக்கானுங்க. அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போதே கரெக்டா வழியில ஹீரோ வரான். ஏமா நீ யாரு கூட வேலை பாக்குறன்னு தெரியுமா? ஏன் என்னாச்சு? இந்த மக்கள் சூறாவளியாலேயே நிறைய இழந்துட்டாங்க, ஆனா இன்னும் அந்த மக்கள் கிட்ட இருந்து நீங்க அதிகமா பிடுங்க பாக்குறீங்க. இல்லே ஜானு, நீ சொல்ற எதுவும் புரியல, ஆனா ஒண்ணு, பணத்துக்காக உன் டீம் பொருளை விக்கிறாங்கல்ல, முதல்ல அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட வா.
உடனே ஹீரோவும் உன்னோட பார்வையில அது மட்டும் தான் தெரியுதா, நான் உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா நீயும் மத்தவங்க மாதிரி தான் சொல்லிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அடுத்து ஹீரோயின் நேரா கார் கிட்ட வரும்போது ஹீரோ டீமை சேர்ந்த ஒரு பொண்ணு கையில சாப்பாடை கொடுக்குறா. ஐயோ மன்னிச்சிடு, என்கிட்ட பணம் இல்ல, நான் உங்ககிட்ட பணமே கேட்கலையே, இது எல்லாமே ஃப்ரீ. இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு ஷாக்கு. அடச்ச, அப்படின்னா நம்ம தான் ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு மனசுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சி. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. நடந்த சம்பவங்கள் எல்லாமே டிவியில நியூஸா போயிட்டு இருக்கு. இத தன்னோட லேப்டாப்ல ஹீரோயினும் பாத்துட்டு இருக்கா. அப்பதான் அந்த மார்ஷல் யாரு, எதுக்காக இவன் அதிகமா மக்களுக்கு உதவி பண்றான்னு சந்தேகத்துல நெட்ல செக் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்கதான் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இந்த மார்ஷல் எந்தெந்த பாதிக்கப்பட்ட இடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அடிமாட்டு விலைக்கு வாங்கி வச்சுப்பான். அப்படின்னா இவன் மக்களுக்கு உதவி பண்ணல, மக்களுக்கு உதவி பண்ற மாதிரி நடிச்சு அவங்களோட சேதமடைஞ்ச வீட்டை கம்மி பணத்துக்கு வாங்கி வச்சுக்கிறாங்கிற விஷயத்த ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. சடனா தன்னோட அறையை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. கதவை திறந்தா வெளியில நம்ம ஹீரோ கையில ஒரு பீஸா பாக்ஸோட வந்திருக்கான். ஆமா, நான் சாப்பிடலங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ மட்டும் இல்ல, இந்த ஹோட்டல்ல இருக்க யாருமே சாப்பிடல, ஏன்னா புயல் காரணத்தால இன்னைக்கு யாரும் சமைக்கல. பதிலுக்கு ஹீரோயினும் என்ன மன்னிச்சிரு, உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம நான் ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டேன். அட பரவாயில்ல விடு, இப்பதான் என்கிட்ட பழகுறல்ல, போக போக என்ன பத்தி புரிஞ்சுப்ப. சரி, இன்னைக்கு புயல்ல மாட்டினீங்களே, உன்னோட மைண்ட் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, இன்னும் என்னால அதுல இருந்து வெளிவர முடியல. சரி, உனக்கு பிரச்சனை இல்லனா என் கூட வரியா? நீ ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஆரம்பத்துல யோசிக்கிறவ அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கவுபாய் மாதிரி கயிறை வீசி குதிரைகள் பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விளையாட்டை பார்க்க வந்திருக்காங்க. எக்கச்சக்கமான ஆடியன்ஸும் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. நியூயார்க்ல இந்த மாதிரி எதையும் உன்னால பார்க்க முடியாதுல்ல. அடேங்கப்பா, என்ன பார்த்தா என்ன சிட்டி பொண்ணு மாதிரி இருக்கா? நானும் இந்த ஊரை சேர்ந்த ஆளுதான். 5 வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த ஊரை விட்டு கிளம்பினேன். சந்தேகத்துல ஹீரோயினும், ஆமா உன்னால எப்படி ஒரு பயமே இல்லாம அந்த சூறாவளிக்குள்ள போக முடியுது? அதுவா, சின்ன வயசா இருக்கும் போது நானும் என்னோட அம்மாவும் ஒரு கார்ல போயிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு சாலைகள்ல ஒரு புயல் உருவாச்சு. அந்த ஒரு நிமிஷம் என் அம்மா ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஆனா 7 வயசு பையனா இருந்ததால எனக்கு என்னமோ தெரியல, அந்த புயலை பார்த்து பயமே வரல. சோ அன்னையில இருந்து இந்த புயல் சம்பந்தமான படிப்புகளையும் புயலை பத்தியும் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வானத்துல இருந்து இலைகளா விழுந்துட்டு இருக்கு. உடனே குழப்பத்தோட ஹீரோயினும் சுத்தி முத்தி கவனிக்கும் போது இந்த மைதானத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய சூறாவளி வரப்போகுதுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறா. அதே டைம்ல இங்க இருக்க எல்லாரோட செல்போனுக்குமே இது ஒரு மெசேஜாவும் வரும். அவ்வளவுதான், உயிரை காப்பாத்திக்க ஒவ்வொருத்தனும் திருச்சி ஓடுறானுங்க. இதுக்கிடையில ஹீரோ ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது கரெக்டா சூறாவளி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு மேல கார்ல போக முடியாது, நம்ம ஒளிஞ்சுக்கிறதுக்கு பங்கர் மாதிரியான இடத்த தேடணும்னு ஒரு பார்க்குள்ள வராங்க. ஆனா அங்க எந்த ஒரு பங்கரும் இல்லன்னு சொல்லுவானுங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது இந்த பாருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நீச்சல் குளத்தை கவனிக்கிறாங்க. இதான் நம்ம ஒளிஞ்சுக்க சரியான இடம்னு ஹீரோ ஹீரோயின் ஒரு அம்மா அப்பா குட்டி குழந்தைன்னு 5 பேருமே அதுக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. அப்பதான் கவனிக்கிறாங்க நம்ம கூட ஓடி வந்த காதல் ஜோடிய காணோன்னு. சந்தேகத்துல சுத்தி முத்தி கவனிக்கும் போது அவங்க ஒரு கார் எடுத்துக்கிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கெட்ட நேரம் சூறாவளி காத்து அவ்வளவு பெரிய காரையே அசால்ட்டா தூக்கிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பயங்கரமான காத்து வீசும்போது குழந்தையோட அப்பங்கார அந்த காத்துல மாட்டி அலேக்கா பறந்து போயிடுவான். மரண பயத்தோட ஹீரோயின் அங்க இருக்க கம்பியை பிடிச்சுப்பா. அப்ப பின்னாடி வந்த ஹீரோ, கவலைப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லும் போது இதுக்கு முன்னாடி இறந்து போன பாய் ஃப்ரெண்டும் இதே வார்த்தையை சொல்லிருப்பான். சோ மறுபடியும் கூட இருக்கவங்க இறந்து போயிடுவாங்களோன்னு பயத்தோடயே இவ கண்ணை முடிப்பா. ஆனா நல்ல வேலை, நினைச்ச மாதிரி எதுவும் தப்பா நடக்கல. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியில வரும்போது இவங்க உட்கார்ந்து இருந்த மைதானம், பாரு, பக்கத்துல இருந்த கட்டிடங்கள்னு எல்லாமே சுக்கு சுக்கா உடஞ்சு போய் கிடக்குது. அப்ப அந்த இடத்துக்கு மார்க்கும் ஓடி வரான். ஹீரோனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல, ரேடார்ல சிக்னல் வந்ததுமே நான் ஒன்னதான் தேடி வந்தேன். பதிலுக்கு ஹீரோயினும், இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி அந்த மார்ஷல் நல்லவன் கிடையாது. மக்கள் கஷ்டப்படுற விஷயத்த தனக்கு சாதகமாக்கிட்டு நினைக்கிற வேலைக்கு அவன் அந்த இடத்த வாங்கி வச்சுக்கிறான். ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இவ்வளவு தப்பான வேலையை பாக்குற ஆள் கூட நீ எதுக்காக இருக்க? ஏன்னா நான் ஆர்மியை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா எனக்காக ஒரு பெரிய பார வைக்கிறதுக்கு அந்த ஆள் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கான். சோ வேற வழி இல்ல, நான் இந்த வேலையை பார்த்துதான் ஆகணும். உன் சுயநலத்துக்காக நீ என்ன வேணா பண்ணுவல. ஒரு நிமிஷம் கடுப்பான மார்க், ஏமா 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட சொந்த ப்ராஜெக்டுக்காக நம்ம நண்பர்கள் 3 பேர் இறந்து போனாங்க, அதுக்கு முக்கிய காரணமே நீதான் அப்படின்னா இது உன்னோட சுயநலம் கிடையாதா? பதில் எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே ஹீரோயின் அங்க இருக்க மார்க்கோட வண்டி எடுத்துக்கிட்டு நேரா இப்ப தன்னோட வீட்டுக்கு வரா. சடனா உள்ள வந்த அம்மாவும் ஹீரோனை பார்த்ததுமே கட்டி பிடிச்சு பாச மலைய பொழிறாங்க. ஏமா, வருஷம் செலவுக்கான பணத்தை மட்டும் தான் நீ அனுப்பியிருக்க, நான் எத்தனை போன் பண்ணிருப்பேன், ஒரு முறையாச்சும் நீ அதை எடுத்தியா? மன்னிச்சிருங்கம்மா, என்னால அந்த பழைய விஷயத்துல இருந்து மீண்டு வர முடியல. சரி சரி, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, நல்லா ரெஸ்டடு, காலையில எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு குடோனுக்கு வராங்க. இங்கதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து சூறாவளி அழிக்கிறதுக்காக நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிருப்பா. சோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பாய் ஃப்ரெண்டு கூட ஒன்னா இருந்த நினைவுகளும் திரும்ப திரும்ப இவளுக்கு வந்து போகுது. அப்ப சடனா உள்ள வந்த அம்மா, என்னமா பழைய திங்ஸ் எல்லாம் வேணும்னா தாராளமா நீ எடுத்துட்டு போலாம். இல்லமா எனக்கு எதுவும் தேவையில்ல, இதை மொத்தமா எரிச்சிருங்க. அப்ப கரெக்டா அம்மாவுக்கு கால் வரவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்த ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பட்டன் அமுக்கும் போது இவ ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்க பொம்மை கட்டடங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன புயல் உருவாகுது. அப்ப சடனா உள்ள வந்த ஹீரோ, பரவாயில்லையே, நீ ஏற்கனவே இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருக்க போல. மிரண்டு போன ஹீரோயினும், ஆமா நீ எப்படி இங்க வந்த? நான் இருக்கிற இடம் எப்படி உனக்கு தெரியும்? நேத்து நைட்டு மார்க்கு கூட ஏதோ சண்டை போட்டு கோவத்துல வெளியில வந்தல்ல, அதனாலதான் நீ ஏதாவது பண்ணிக்க போறியோன்னு சொல்லிட்டு உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்த. டைம் வேற அதிகமாயிடுச்சு, சோ நைட்ல பேசி தொல்லப்படக்கூடாதுன்னு தான் காலையில விடிஞ்சதுமே உன்கிட்ட
கிட்ட வந்தேன். அப்ப கரெக்டா உள்ள வந்த அம்மாவும், பையன் யாருப்பா? இவரோட பேரு ஜான், ஒரு பெரிய யூடியூபர். அப்படியா, சரி தம்பி இரு, லஞ்ச முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில போய்க்கலாம். இல்லம்மா, அவர் யாருக்கும் தொல்லை கொடுக்க விரும்ப மாட்டாரு. ஆனா அம்மா அதையெல்லாம் கேட்காம, தம்பி நீ சாப்பிட்டுட்டு நைட் இங்க தங்கிட்டு தான் அடுத்த நாள் வெளியில போற. பதிலுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. ஹீரோ ரொம்ப ஜாலியா பேசுற விஷயத்தெல்லாம் கேட்டு அம்மாவுக்கு பையனை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதே மாதிரிதான் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இவன் மேல ஒரு சின்ன கிரஷ் உருவாகுது. அதுக்கப்புறமா மறுபடியும் குடோனுக்கு வந்த ஹீரோ, படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் சூறாவளி அழிக்கிறதுக்காக அந்த பாலிமர்ஸை பயன்படுத்தி இருப்பாங்க இல்லையா, அது சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன பேப்பரை ஹீரோ படிச்சிட்டு இருக்கான். அட அட அட, இது எப்பேற்பட்ட ஐடியா தெரியுமா? நீ இப்ப மட்டும் ஊன்னு சொல்ல, மறுபடியும் நான் உனக்காக இந்த ப்ராஜெக்ட கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஹீரோயின் வேணா, அதை எடுக்காதுன்னு அவ்வளவு முறை கத்துவா. இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஆச்சே. சடனா ஒரு கட்டத்துல ஹீரோயின் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. இந்த ஒரு முட்டாள்தனமான ப்ராஜெக்டால மட்டும்தான் ஒரு புயலை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம பக்கத்துல போயிட்டு என்னோட நண்பர்களையே நான் இழந்தேன். இது எல்லாமே என்னோட தப்பு அப்படி இப்படின்னு பயங்கரமா அழுதுட்டு இருப்பா. உடனே ஹீரோ பக்கத்துல வந்து, உன் நிலைமை எனக்கு புரியுது. அதுக்காக உன் நண்பர்கள் மாதிரியே இந்த ஊருக்குள்ள இருக்க நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் தடுக்கணும்னா அதுக்கு எனக்கு உன்னோட உதவியும் உன்னோட ஆராய்ச்சியும் தேவை. நாளைக்கு காலையில மறுபடியும் நான் என் டீம் கிட்ட போயிடுவேன். உனக்கு என் கூட வர விருப்பம் இருந்தா, புயலை தடுக்கணுங்கிற ஆசை இருந்தா கண்டிப்பா என் கூட வரலாம். பதில் எதுவுமே சொல்லாம ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. சோகத்தோட இவ எழுதி வச்சிருக்க ஃபைல் செய்ய திரும்ப திரும்ப பாத்துட்டு இருக்கா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. வெளியில பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா இன்னைக்கும் ஒரு சூறாவளி வருங்கிற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஆனா அதே டைம்ல ஹீரோயின் இன்னும் வீட்டை விட்டே வரல. சரி, ஒருவேளை அப்படின்னா நம்ம கூட அவளுக்கு வர விருப்பம் இல்ல போலன்னு இவன் மட்டும் பொறுமையா தன்னோட வண்டியில வந்து ஏறும்போது கரெக்டா அவ வண்டிக்கு வெளியில வந்து நிக்கிறா. நீ சொன்னது ஒரு வகையில சரிதான், நம்ம எப்படியாச்சும் அந்த சூறாவளியை அழிச்சாகணும். அப்படி வா வழிக்கு, முதல்ல என் கூட வான்னு சொல்லிட்டு மறுபடியும் குடோனுக்கு வந்த ஹீரோ, நீ இதுக்கு முன்னாடி பண்ண ஆராய்ச்சியில ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்க. பொதுவா சூறாவளியோட காத்து வெளிப்பக்கத்துல மட்டும்தான் கூலிங்கா இருக்கும். ஆனா அதோட மைய பகுதியில நீராவி மட்டும்தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீ கொண்டு போன பாலிமர்ஸ் எல்லாம் காத்துல பறந்து அதை சுத்தி இருந்த ஒரு சில நீர் துளிகளை மட்டும்தான் உறிஞ்சிருக்கு. நீராவி அப்படியே தான் இருந்திருக்கு. சோ இப்ப என்ன பண்ணணுங்கிற? என் கணிப்பு சரியா இருந்தா நீ கொண்டு போன பாலிமர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். சோ முன்ன விட இந்த முறை அதிகமான பாலிமர்ஸை டேங்க்ல வச்சுக்கிட்டு வேக வேகமா ஒரு புயலை தேடி கிளம்புறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ புயலுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். பயந்து போன ஹீரோயினும் அது கிட்ட வந்துருச்சு. முதல்ல வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம். இந்த வண்டிக்குள்ள நீ பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டை போட சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பட்டனை அமுக்கினதுமே தரையோட ட்ரில்லிங்க போட்டு காரை லாக் பண்ணிட்டான். இவங்க கொண்டு வந்த அதிகப்படியான பாலிமர்ஸை அங்க இருக்க சூறாவளியோட கலக்கும் போது மொத்தமா அழிஞ்சு போயிரும் நினைப்போம். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. சூறாவளி மறுபடியும் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்குது. நான் பண்ண ஆராய்ச்சியில கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நம்ம அதை சரி பண்ணி ஆகணும். இந்த மாதிரி பேசிக்கிட்டே நேரா ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு மார்க் வரான். என்ன மன்னிச்சிரு, நான் அவங்ககிட்ட அந்த மாதிரிலாம் பேசிருக்க கூடாது. அப்பதான் ஹீரோ பின்னாடி நிக்கிற விஷயத்தையும் கவனிக்கிறான். பதிலுக்கு ஹீரோயினும், இந்த பாரு, நீ செய்யக்கூடிய வேலை ரொம்ப தப்பானது. கண்டிப்பா என்னால உங்க டீம் கூட வேலை பார்க்க முடியாது. சோ கடைசியா நம்ம சூறாவளியை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது 2 ரேடார்ல சூறாவளியை பத்தின தகவல் எல்லாம் ரெக்கார்டா இருக்குல்ல, அதோட காப்பி எனக்கு வேணும். சரின்னு மார்க்கும் ஒரு காப்பியை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறமா ஹீரோவும் அந்த ரேடார்ல என்னெல்லாம் ரெக்கார்டா இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம ஆளுங்களுக்கு சம ஷாக்கு. ஆக்சுவலா ஹீரோயின் என்ன கெஸ் பண்ணிருப்பா, சூறாவளியில அதிக நீர் இருக்கு, அதை உறிஞ்சிட்டா அதோட பவர் கம்மியாயிரும்னு. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். நினைக்கிறத விட அந்த சூறாவளிக்குள்ள தண்ணியோட அளவு கம்மியா இருந்திருக்கு, நீராவியோட அளவு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படின்னா முதல்ல சூறாவளிக்குள்ள தண்ணியை கொண்டு போய் ஆகணும். அதுக்கப்புறம் பாலிமர்ஸை சேர்க்கும் போது சுத்தி இருக்க எல்லா தண்ணியும் உறிஞ்சிரும், நீராவிங்கிற ஒன்னே இருக்காது. உடனே ஹீரோயினோட அம்மாவும் பக்கத்து ஊர்ல மழையே வரலன்னு சொல்லிட்டு சில்வர் அயோடைட்னு ஒரு கெமிக்கலை வானத்துல வெடிக்க வச்சாங்க. அடுத்த நிமிஷமே பயங்கரமான மழை வந்துச்சு. வேணும்னா நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்களேன். உடனே அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு மறுபடியும் தான் டீம் கிட்ட வந்த ஹீரோ எண்ணிக்கையில அதிகமான பாலிமர்ஸை ரெடி பண்ண சொல்றான். ஏற்கனவே ஹீரோ தன்னோட வண்டியை சூறாவளிக்குள்ள கொண்டு போகும்போது வானத்துல வெடி வெடிக்க வைப்பான்ல, சோ இப்ப அதுக்குள்ள வெடிமருந்தோட சேர்த்து மழை வரக்கூடிய அந்த கெமிக்கல் இருக்குல்ல, அதையும் கொட்டி விட்டுருவானுங்க. அதுக்கப்புறமா ஒரு புயல் உருவாயிருக்க விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயினோட டீம் அப்புறம் அந்த மார்க்கோட டீம் 2 குரூப்பும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அதிகப்படியான சூறாவளி காரணத்தால மார்க்கால முன்னாடி என்ன இருக்குங்கிற விஷயத்த தெளிவா பார்க்க முடியல. சோ கட்டுப்பாட்டை இழந்து வண்டியை டக்குன்னு பள்ளத்துல இறக்கிட்டான். இத பின்னாடி இருந்து பார்க்கக்கூடிய ஹீரோயின் உடனே நம்ம மார்க்குக்கு உதவி பண்ணி ஆகணும். வாய்ப்பே கிடையாது, அந்த புயலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இப்போதைக்கு நம்ம பின்னோக்கி போயாகணும். உடனே வண்டியை ரிவர்ஸ் இருக்கும்போது பக்கத்துல ஒரு பெரிய பவர் பிளான்ட் இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த சூறாவளி போயிடுச்சு. அப்புறம் என்ன, ஒரு சாதாரண சூறாவளியை போல இருந்தது. பவர் பிளான்ட் அழிக்கும் போது வெளிவந்த நெருப்பால அதுக்கு இன்னும் அதிகமான பவர் கிடைச்சு சக்தி வாய்ந்த சூறாவளியா மாறிடுச்சு. அதாவது ஹீரோயின் படத்தோட ஆரம்பத்துல பார்த்தா அந்த E5 மாதிரி. நல்ல வேலை மார்க்கும் கிடைக்கிற சின்ன கேப்ல வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் யூட்டர்ன் போட்டு கிளம்பிட்டான். நூலிலையில நம்ம ஆளுங்க எல்லாரோட உயிரும் தப்பிக்குது. ஆனா பிரச்சனை இன்னும் முடியல. அந்த சூறாவளி இவங்களை அட்டாக் பண்ணாம பக்கத்துல இருக்க இன்னொரு நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இதை கவனிக்கிற ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியாச்சும் அங்க வாழக்கூடிய மக்களை நம்ம எச்சரிச்சாகணும். சோ ஹீரோவும் அவனோட டீமும் அந்த இடத்தை விட்டு பக்கத்து நகரத்துக்கு போயிடுவாங்க. சரி, மார்க் பின்னாடியே போலான்னு பார்க்கும்போது கூட இருக்க டக்லஸ் வேணான்னு தடுக்கிறான். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது சூறாவளிய. சோ வண்டியை புல்வெளியில விடு. யோ டக்லஸ், நான் விளையாடிட்டு இருக்கியா? அங்க பல நூறு உயிர்கள் ஆபத்துக்குள்ளாக போகுது. நம்ம உடனே அவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும். இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த டக்லஸ் கடுப்பாகி, ஏண்டா உன் கேர்ள் ஃபிரெண்டே இப்ப அவன் டீம்ல போய் சேர்ந்துட்டா, நீ நம்ம
நம்ம தலைவர் மார்ஷல் சொல்ற பேச்சை கேட்டா மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஒருவேளை இந்த வேலையை பாக்குறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லனா வண்டியை கொடுத்துட்டு இப்பவே கிளம்ப. யோசிக்காம மார்க்கும் டக்குன்னு பிரேக் அடிக்கும் போது டக்ல சீதா சாக்கன வண்டியை விட்டு இறங்கி டிரைவர் சீட்டுக்கு வரலான்னு பாப்பான். ஆனா மார்க் இவன் மூஞ்சில சேர்த்து அடிச்சிட்டு வண்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவான். இதுக்கடையில ஊருக்குள்ள வந்த ஹீரோவும் டீமும் மக்களை அப்புறப்படுத்தி பங்கருக்குள்ள ஒளிய வைக்கலான்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு இடம் கூட இந்த ஊர்ல இல்ல. சோ வர வழி இல்லன்னு பக்கத்துல இருக்க ஒரு தியேட்டருக்குள்ள ஒட்டுமொத்த பேர் வராங்க. இதுக்கடையில சூறாவளி காத்து வேற பக்கத்துல வந்துட்டு இருக்கு. அப்ப தெரியாதனமா அங்க நின்னுகிட்டு இருந்த ஒரு சின்ன ட்ரெயின் புரண்டு வந்து டப்புன்னு ஹீரோ மேல அடிக்க இவன் பறந்து போய் ஒரு மரத்துல அடிச்சிருவான். அந்த மரம் இப்ப இவனோட கால்ல விழுந்துருச்சு. இத பார்த்து பயந்து போன ஹீரோயின் எப்படியாச்சும் ஹீரோவை காப்பாத்தலான்னு தூக்கி பாக்குறா. ஆனா நினைக்கிறத விட அந்த மரக்கட்டை ரொம்ப வெயிட்டா இருக்கு. வேணா உன்னால என்ன காப்பாத்த முடியாது, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட. ஆனா ஹீரோயின் அதையெல்லாம் கேட்காம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும்போது கடைசி நிமிஷத்துல எவனோ ஒருத்தன் குறுக்க ஒரு கம்பியை விட்டு டக்குன்னு ஹீரோவை காப்பாத்துறான். யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு மார்க். அப்பாடா இப்பயாச்சும் திருந்தி வந்தியேன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் இப்ப மறுபடியும் தியேட்டருக்குள்ள வந்துட்டாங்க. நினைக்கிறத விட இந்த கட்டடம் ரொம்ப பழமையானது. கண்டிப்பா சூறாவளி இது எல்லாத்தையுமே அடிச்சிடும். உயிருக்கு பயந்து மொத்த பேருமே அங்க இருக்க சீட்டை புடிச்சபடி படுத்துருவாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் எப்படி இருந்தாலுமே இந்த புயல்ல மாட்டி நம்ம சாகத்தான் போறோம். அதனால கடைசி முயற்சியா நம்மளோட ஆராய்ச்சி வெற்றி அடையுதா தோல்வி அடையுதான் பார்த்துட்டு இறந்து போலான்னு ஹீரோ கிட்ட கூட சொல்லாம வேக வேகமா ஓடி வந்து வண்டி எடுத்துட்டா. இந்த விஷயத்த தூரத்துல இருந்து ஹீரோவும் கவனிக்கிறான். ஆனா பாவம் தடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் அந்த புயலுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கா. நல்லவேளை இவ வண்டியில நிறைய பாலிமர்ஸோட பேரல் இருக்கு இல்லையா, அதனால எடை அதிகமா இருக்கு. சோ சூறாவளியால இவளோட காரை தூக்க முடியல. சரியா ஒரு 200 மீட்டர் கேப்லயே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரில்லிங்க போட்டு அதே இடத்துல லாக் பண்ணிட்டா. ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி வண்டியில இருக்க ஒரு பட்டனை பிடிச்சு அமுக்கும் போது மழை பொழிய பயன்படக்கூடிய சில்வர் அயோடைடு வெடிமருந்தோட சேர்த்து வானத்துல போய் டப்புன்னு வெடிக்கும். இப்ப அது கடந்த அடுத்த நிமிஷமே வண்டியில இருக்கக்கூடிய பேரல் முடிய நம்ம ஹீரோயின் திறந்து விட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த சூறாவளி ஹீரோயினோட காரை ஃபுல்லா சுத்தி வளைக்குது. இது தூரத்துல இருந்து பாக்குற ஹீரோவும் மத்தாளங்களும் இனிமே அவளை காப்பாத்த முடியாது, நம்ம உயிரையாச்சும் காப்பாத்துக்கலான்னு தியேட்டருக்குள்ள வந்து அங்க இருக்க சீட்டை பிடிச்சுப்பாங்க. நேரம் போக போக மேற்கூரை எல்லாம் பிச்சுக்கிட்டு பறகுது. சொல்ல போனா இதுல 2-3 பேர் இறந்து போயிடுவாங்க. கடைசியா அங்க இருக்க திரையவே பிச்சுக்கிட்டு சூறாவளி காத்து உள்ள இருக்க ஆளுங்களை இழுத்துட்டு இருக்கு. அப்ப லீட்டாவா அந்த காத்து இழுக்கும் போது ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ உள்ள பூந்து அவளோட கையை பிடிச்சிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு யாருமே நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல கண்ணுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய சூறாவளி டப்புன்னு மறைஞ்சு போயிரும். அப்படின்னா ஹீரோயினோட ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உடனே இந்த இடத்த விட்டு ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு ஓடி வந்து பார்த்தா வண்டி தலைகீழா கவுந்து கிடக்குது. நல்ல வேளை ஹீரோயினும் சாகல, ஒரு சில காயங்களோட உயிர் பிழைச்சிட்டா. கற்பனை அடுத்த ஹீரோயின் வந்த மேல முடிஞ்சிருச்சுன்னு மார்க்கோட உதவியால திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பா. ஏன்னா நியூயார்க்கு இவ திரும்ப போயாகணும். கவலைப்படாத, இனிமே அந்த மார்ஷலுக்கு நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோ இப்ப தான் வண்டி எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கான். அட என்ன நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு போற, அடுத்து எப்ப வருவன்னு சொல்லவே இல்ல, மன்னிச்சிரு, என்னால இதுக்கான பதில சொல்ல முடியாது, மேபி வாய்ப்பு இருந்தா மறுபடியும் பார்க்கலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிடுவாங்க. மார்க்குக்கு சிரிப்பு தாங்கல. தம்பி போய் அடுத்த வேலையை பாருன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். சோகத்தோட திரும்ப காருக்கு வந்த ஹீரோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவான்னு பார்த்தா ட்ரில்லிங் மிஷினோட பட்டன் அமுக்கி விட்டு காரை அதே இடத்துல லாக் பண்ணிட்டு வேக வேகமா ஏர்போர்ட்குள்ள ஓடி வரான். உள்ள ஹீரோயின் நிக்கிறா. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய ரேடியோல மன்னிச்சிருங்க, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு சூறாவளி உருவாயிருக்கு, அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு உங்களால இங்க இருந்து எங்கேயும் பயணம் பண்ண முடியாது அப்படின்னா காருக்குள்ள இருக்கும் போது ஹீரோவுக்கு இங்க ஒரு சூறாவளி வந்துகிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரியும் போல. அதனாலதான் ட்ரில்லிங்க போட்டு காரை லாக் பண்ணிட்டு இங்க வந்திருக்கான். சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும் ஹீரோவை பார்க்க பதிலுக்கு நம்மாலே இவ்வளவு நாளா தனியாவே அந்த புயல் கூட போட்டி போட்டேன், இப்ப நீயும் நானும் ஒரு காதல் ஜோடிகளா சூறாவளியில விளையாடலாமா? சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும் சரின்னு சொல்ல அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான படத்தோட வரேன். பை, தேங்க்யூ.